கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்தியாவை அச்சுறுத்தும் ISIS அமைப்பு உண்மையில் இது பூதாகரப்படுத்தப்படுகிறதா அல்லது இந்த எச்சரிக்கைக்கு பின்னால் உண்மை இருக்கிறதா? வாதிக்கலாம். திரு கருணாநிதி, ஒரே ஒரு விஷயம்தான், இந்த மாதிரியான கேசஸ்ல பலரை நீங்க கைது செய்யறீங்க. திரு ராம்மணிவன் குறிப்பிட்டது மாதிரி, ஏன்னா தீவிரவாதி அப்படின்னு முத்திரை குத்தி அவரை கைது செய்து திரும்ப அவரை நிரபராதின்னு பொது சமூகத்துக்கு விடுறப்ப ஊடகங்களும் கண்டுக்கிறது இல்லை, அரசுக்கும் பொறுப்பு இல்லை, உள்துறைக்கும் பொறுப்பு இல்லை. ஆனா அந்த மனிதன் கூனி குறுகி சாக வேண்டி இருக்கிறது. அதை நீங்க எப்படி உள்துறைக்கு அந்த பொறுப்பு? நீங்க முதலே சொன்னீங்க பூதாகரமாக ஆகப்படவில்லை, அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மற்ற கேஸ் மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் சாதாரணமாகவே உளவுத்துறை ஆகட்டும் காவல்துறை ஆகட்டும் கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை நெக்லெக்ட் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஆனால் தீவிரவாதம் வரும்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது ரொம்ப மைல்டா இருந்தாலும் சரிதான். அது இல்லாம சும்மா போய் சந்தேகத்தின் பேர்ல எல்லாம் பிடிக்கிற முடியாது. இப்போ நம்ம சந்தேகத்தில் பிடிக்கிறத நிப்பாட்டிட்டோம். இப்போ நம்ம அன்னெசரியா பிரிவென்ட் அரெஸ்ட்னு ஒன்று இருந்தது, இப்பெல்லாம் நிப்பாட்டிட்டோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கான்கிரீட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் டச் பண்ணுவோம். பண்ணிட்டு நல்ல பக்கவாக அனலைஸ் பண்ணி ஆகணும். அவங்க மேலே கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஆதாரம் எங்கெங்கேருந்து வருதோ எல்லாம் பண்ணிட்டு அதற்கு மேலே இவர் கான்கிரீட்டாக எந்த வித இதுவும் இல்லை, ஜஸ்ட் லைவ் ட்ரை டு இல்லை. இதில் எங்கே பூதாகரம்னு நான் கேட்குறேன்னா, இப்போ அந்த பையன் அந்த ISIS பேஜுக்கு போய் ஒரு லைக் கொடுத்துருந்தா கூட தமிழகத்திலிருந்து ஒரு புது ஆதரவாளர் உருவாயிட்டார், ஒரு தமிழகத்துக்கு அச்சுறுத்தல் உருவாகுதுன்னு சொல்ற இடத்தை தான் ஷானவாஸ் குறிக்கிறார். நீங்க அங்கதான் பூதாகரப்படுத்தி பேசுறீங்க. இல்ல, அந்த தகவலை கூட நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு அந்த எண்ணம் வருது, IS இதுல போய் நுழைஞ்சு பார்க்கணுன்றாவே அவருக்கு அதுல அட்ராக்ஷன் இருக்குன்னு சொன்னா அவர் யாரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவருக்கு இந்த எண்ணம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆரம்பத்திலே ஆரம்பத்திலே அதை கட்டில் பண்ணக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. அதனால நம்ம வாட்ச் பண்றதுக்கு தனியா அதற்கென்று ஒரு பிரான்ச் இருக்கும்போது அவர்களுடைய முழு வேலை இதுதான். யாராரு அந்த மாதிரி தீவிரவாதங்களால் மிகைப்படுத்தப்படுதலான்றதுக்கு அவர் சொன்னதிலிருந்து இப்ப தீவிரமான தமிழ் தேசிய அமைப்புகளா இருக்கட்டும், மாவோயிசம் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் எல்லாம் எல்லாருமே கூர்மையாக கவனிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க சின்ன நோட்டீஸ் கொடுக்கறது கூட கண்காணிக்கப்படும். இதுல இஸ்லாமியர்கள் மட்டும் பழிவாங்கப்படுகிறார்கள் சொல்ல முடியும். அதாவது கடந்த பெருநாள் அன்று கீழக்கரை பக்கத்தில் இருக்கிற தொண்டியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில இளைஞர்கள் இந்த டிஷர்ட் போட்டு போஸ்ட் கொடுத்து ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே முதலில் அதை கண்டித்து, அந்த இளைஞர்களை மிகவும் கண்டித்து, இதை இந்த மாதிரி செயல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும், நீங்கள் போட்ட இந்த 40-50 பேருக்கு மட்டுமல்ல இங்க இருக்கிற சமூகத்திற்கே மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும்னு சொல்லி அதை கண்டித்து அதை உடனே அவங்கள உணர வைத்தது நாங்க தான். வெளியே இருந்து யாரும் செய்ய வரல. அதற்கான அவசியத்தை வெளியே இருந்து தலையிட்டு அதை சரி செய்ய வேண்டிய ஒரு நிலையை நாங்க ஏற்படுத்துறதே இல்லை. அப்புறம் நாங்க இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்படி ஒரு நிலை வந்துச்சுன்னா நாங்க இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்புறம் நாங்க இன்னைக்கு சமூகத்துல ஆர்வலர்களாகவும் ஆக்டிவிஸ்டாகவும் தலைவர்களாகவும் உலா வர்றதுக்கு என்ன பொருள் இருக்க முடியும்? இப்படி எங்க கண்ணு முன்னாடி இளைஞர்கள் தவறான வழிக்கு போகிறாங்கன்னா அதை நாங்க அனுமதிக்க மாட்டோம், எந்த காலத்துல அனுமதிக்க மாட்டோம். எனவே இதுல நாங்க அதையும் தாண்டி என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை மேலோங்கும் போது அதை மட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு என்பது வேற வகையில தான் செய்யணுமே தவிர, அதை செய்தியாக்கி பரபரப்பாக்கி அதை ஒரு பொதுவெளியில ஒரு அடையாளமாக்கும் போது பொதுவெளிக்கும் இந்த சமூகத்திற்குமான இடைவெளி அதிகமாகுது. இங்கதான் நாங்க பயப்படுறோம். இப்ப எங்களுடைய பயமே இந்த இளைஞர்கள் கைது செய்யப்படுவாங்க, சிறையில வாடுவாங்கிறத தாண்டி இந்த சமூகத்திற்கும் மாற்று சமூகத்துக்கும் இடையில ஒரு இடைவெளி அதிகரித்துருமே, இந்த சமூக நல்லிணக்க பால்பற்றுமேங்கிற அந்த அச்சம் தான் எங்களுக்கு ஏன் நான் கேட்க வரேன்னா, நீங்க நெடுங்காலமாக நீங்க கோவை குண்டுவெடிப்பு எடுத்துங்க. கோவை குண்டுவெடிப்புல குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறவங்களுக்காக இங்க யாருமே நியாயம் பேச வரல. அதாவது கைதிகளுக்கான நியாயம்னு வரும்போது எல்லா கைதிகளையும் நடத்துற மாதிரி அவங்கள நடத்துங்கன்னு சொல்லுவோமே தவிர, அந்த குற்றத்தை அவங்க செய்யல, அவங்கள வெளியே விடுங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம். ஆனா அந்த குண்டுவெடிப்புல குற்றம் நிரூபிக்கப்படாமலேயே 9.5 ஆண்டுகள் சிறையில இருந்தவர் தான் அப்துல் நாசர் மதானி. 9.5 ஆண்டுகள் அவரை சிறையில வச்சு நீதிமன்றம் சொல்லுது இவர் குற்றமே செய்யல, நீங்க வெளியே போலாம் அப்படின்னு. இங்கதான் இங்க கேள்வி வருது. நீங்க ஆயிஷாங்கிற ஒரு பெரிய ஒரு இமேஜ் இங்க உருவாக்கப்பட்டது, பரபரப்பா எல்லாத்திலும் அட்டப்படம். அந்த ஆயிஷா குற்றம் நிரூபிக்கப்பட்டதா 10 வருஷம் கழிச்சு வெளியே விடுறாங்க. இன்னைக்கு தடா ரஹீம் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்காரு, தேசிய லீக், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரை குண்டுவெடிப்பு வழக்குல கைது செய்றாங்க. 14 ஆண்டுகள் சிறையில வச்சு வெளியேறப்படுறாங்க. இங்கதான் நம்ம கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ தடா ரஹீம் இழந்த 15 ஆண்டுகளுக்கு யார் நியாயம் வழங்குறது? மதானிக்கு யார் நியாயம் வழங்குறது? ஆயிஷாக்கு யார் நியாயம் வழங்குறது? ஒரே ஒரு கேள்வி, என் கேள்வியும் சேர்த்துங்க. அவரோட இன்னொரு விஷயம்ல
தொடர்ந்து பலரை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. தீவிரமான தமிழ் தேசிய அமைப்பு, இடதுசாரிகள், தீவிர இடதுசாரி அமைப்புகள், இது மாதிரியான புரட்சிகர அமைப்புகள் எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய இளைஞர்கள்னு வருகிற போதே அது செய்தியாகி பரபரப்பாகி அவர்களை பொது சமூகத்திலிருந்து விளக்குற போக்கு இருக்கா இல்லையா? ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுகின்றேன். நண்பர் வந்து ஆரம்பத்தில் சொன்னாரு மால்டீவ்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இத்தூண்டு இல்ல இங்க வந்து என் கேள்விக்கு பதில் வந்து நான் என்னுடைய பதில் நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், உலகம் முழுக்க இந்த ISIS என்கின்ற அமைப்பினுடைய அச்சுறுத்தல் இருக்கின்றதுங்கிறது என்ன செய்தி என்றால், ஆகஸ்ட் 31 2015 ISIS இஸ் இன் பாரடைஸ், சொர்க்கத்தில் இருக்கு எங்க மால்டீவ்ஸ். அந்த மால்டீவ்ஸ் கவர்மெண்டே பயந்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தூண்டு புழுக்க நாடு, அங்க கூட ISIS அமைப்பினுடைய அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பது செய்தின்றது. அவங்க வந்து அமெரிக்காவினுடைய துணை நாடுகிறார்கள். இதை நாங்க டாக்கிள் பண்ணணும். அதை நான் சொல்லியாச்சுனா அமெரிக்காவுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்குல்ல, அமெரிக்காவுக்கு காலடியில தான் கியூபா இருக்கு, வெனிசுலா இருக்குது. ஏன் அங்க அந்த அச்சுறுத்தல் இல்ல? இல்ல நீங்க ஏன் இல்லங்கிறது ஏன் இருக்குங்கிறத நான் ஏன் இருக்குன்னா அமெரிக்கா அமெரிக்காவுடைய கொள்கை அது. And Shias, திரு ராமசுப்ரமணியன், என் கேள்வி ISIS அமைப்பு இருக்கிற யாருமே ஆதரிக்கல, யாருமே அது நல்ல அமைப்பு. நான் என் கேள்வி என்பது உளவுத்துறையோ அரசாங்கமோ இஸ்லாமிய இளைஞர்கள் அதிக அளவில் சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து பொது சமூகத்திலிருந்து அவங்களை பிரிச்சு காமிக்கிறதுக்காக அது ஒரு சதின்றதுதான் முக்கியமான ப்ராப்ளம். என்னன்னா இவர் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் எல்லாம் சொன்னார். இதே போல இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் எங்க எல்லா இடத்துலயும் ஏன் இப்ப நீங்க சாந்தி நடக்க முடியாத பண்ணிடுது. அவரே வந்து ஒரே ஒரு குறுக்கீடு. தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கை சொல்லுது, இந்தியா முழுவதும் குற்றம் நிரூபிக்கப்படாமல் சிறைகளில் வாழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையில் தாழ்த்தப்பட்ட மக்களும் முஸ்லிம்களும் அதிகம். இது இது முஸ்லிம் அறிக்கையில் ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கை. அப்போ சொல்லுது அவ்வளவு குற்றங்கள் இருக்கின்றது என்றால் அவர்கள் விசாரணை கைதியா அப்படின்னா இருக்கதான் செய்வாங்க சார். நீங்க தயவு செய்து நான் உங்க ரெண்டு பேர்ட்டையும் கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க இந்த மாதிரி தூண்டி விடுகின்ற வகையில் அரசாங்கம் செய்து நடந்துட்டு நன்றி. நேரமின்மை நமக்கு பெரிய பிரச்சனை. ஒரே ஒரு செகண்ட். அதாவது பெங்களூர்ல இருக்க ஐடி நம்ம யாரும் வேலை இல்லாதவர்னு சொல்லிட்டு அப்படி இல்ல, வேலையில நல்ல வேலையில் இருக்கிறவரே அந்த வேலையை விட்டுவிட்டு ISIS அமைப்புல போய் சேருகின்றார். அவன் அம்மா அப்பாக்கு அப்புறம் தான் தெரிகின்றது. எப்படி? அதனால என்ன அர்த்தம்? சேருகிறாரா, சேர முயற்சித்தாரா? அதான் சேர முயற்சித்தாரா? ரெண்டு பேர் வெளிநாட்டுக்கே போயாச்சு. இல்ல நீங்க சொன்ன நபர் சேர்ந்துட்டாரா, சேர முயற்சித்தாரா? சேர்ந்தாங்க ரெண்டு பேரு. சிரியாக்கே போயாச்சு சார். நான் கேக்குற கேள்வி, நான் சேர்ந்தது நான் அவருடைய கேள்வி. இரண்டு பேர் முயற்சித்தார்கள் மட்டுமல்ல, நீங்க அமைப்புல சேர்ந்த பிறகு நீங்க எப்படி சார் புடிச்சிட்டு வந்தீங்க சார்? அது பின்னாடி வந்ததுதான் தெரியும் சார். அதுதான் நான் செய்தியா சொல்றீங்க. ஆகவே இப்படி இருக்கு. ரொம்ப டேஞ்சரஸான சமாச்சாரம். அதாவது இவர் சொன்னது போல இவர்கள்லாம் சொல்லி தயவு செய்து இந்த மாதிரி தவறான வழியில போயிடாதீங்க அப்படிங்கிற அமைப்பு அவங்களுடைய அமைப்புகள்லாம் சொல்லணும். மாறாக அதை செய்யாமல் நாம நன்மையை தராது. இறுதியாக உங்களிடம் வந்து இங்க இருக்கக்கூடிய பல கட்டுரைகள்ல இருக்கக்கூடியது, ஆங்கில கட்டுரைகளிலே கூட பல மதராசாக்கள் வந்து தீவிரவாதத்தை வந்து ஊக்குவிக்குது. இங்க இருக்கக்கூடிய பலர் வந்து ஃபண்டிங் எப்படி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றதெல்லாம் பெரிய அளவுகளில் பேசிட்டே இருக்கிறாங்க. நீங்க இதை எப்படி தடுக்க போறீங்க? நீங்க சொல்லிட்டீங்க எங்களுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லைன்னு. அதை தாண்டி போகக்கூடிய இளைஞர்களை உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குல்ல, எப்படி தடுக்க போறீங்க? இதை தாண்டி இளைஞர்கள் போகவில்லை என்பது என்னுடைய வாதம். முதலாவது இல்ல லிஸ்ட் குடுக்குறாங்களே. இல்லை அப்படி யாரும் போகவில்லை. 30 பேர்ன்றாங்க, தெலுங்கானாவுல அதிகம்ன்றாங்க.
இதை தாண்டி யாரும் போகவும் இல்லை. அப்படி போகுவதற்காக வேண்டி யாராவது மூளை செலவை செய்யப்படுகிறார்கள் என்பது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை சமூகமே தடுத்து நிறுத்திவிடும். எப்படி சார் அது சமூகம் தடுத்து நிறுத்தும்? கேளுங்க சார். இப்ப சார் சொன்னாங்க சின்ன சின்ன விஷயங்களே நாங்க ரொம்ப ஆராய்வோம், அதனால தான் பார்லிமெண்ட் தாக்குதல் நடந்துச்சா, அதனால தான் குஜராத்ல தாஜ் கோரமண்டலுடைய இதை நடத்தக்கூடியவர்கள் திட்டமிட்டு நடத்துகிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நடத்துகிறார்கள். இல்லை என்றால் உளவுத்துறை கட்டுப்படுத்தி வேண்டியதானே. என் கேள்வி திரு மன்சூர், இப்படி ஒரு வாதம் உங்கள் மீது வைக்கப்படுகிறது இல்ல, இங்க ஊக்குவிக்கப்படுறாங்க, இப்படி அந்த இளைஞர்கள் தான் போறாங்க, படித்த இளைஞர்கள் தான் போறாங்கன்றது உண்மையில் ISIS அமைப்பு இஸ்லாமிய சமூகத்துக்கே பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கின்றத பல கட்டுரைகள்ல நீங்களே எழுதியிருக்கிறீங்க. நான் அதை கேட்பது, எப்படி நாம் தடுக்க போகிறோம் சார்? நாங்க எல்லா விதமான முறைகளிலும், உதாரணமாக பள்ளிவாசல்களில் இவ்வாறான அமைப்புகள் தவறான இளைஞர்களை நீங்கள் உருவாக்குவதற்காக வேண்டியோ அல்லது இளைஞர்கள் தவறான வழியில் செல்லக்கூடாது என்றோ நாங்கள் பல்வேறு விதமாக அறிவுறுத்தி வருகின்றோம். திரு ஆளுர் ஷானவாஸ், உங்களுக்கு இறுதியாக பாரிஸ்ல வந்து அடிச்சது, அங்க வந்து அவங்களுக்கு அசைலம் கொடுத்த அதுல முஸ்லிம்களுக்கு அதுலேருந்து சில பேர் கிளம்பி போய் தான் பாரிஸ்ல அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அடைக்கலம் தந்த நாட்டை அடிச்சிருக்காங்க. அப்ப எப்படி நம்ம இல்ல வேண்டாம், நான் திரு ஷானவாஸ் இறுதியாக ஒரே ஒரு விஷயம், ஏன்னா திரு ஷானவாஸ்க்கு அந்த பொறுப்பு இருக்கிறதுனால, அவர் அந்த அதற்கான கடமை இருக்கிறதுனால அவரிடமே இது இப்படி ஒரு ஆதரவு இருக்கு, இப்படி இளைஞர்கள்லாம் போறாங்க ஒரு எண்ணிக்கை இருக்கிறப்ப, நீங்க அந்த இளைஞர்களோ அப்படி ஒரு செய்திக்கோ நீங்க என்ன பதில் சொல்லுங்க? அதாவது முஸ்லீம் இளைஞர்களை வந்து எந்த வழியில் வழிநடத்தணுங்கிறதுக்கு எங்களுடைய செயல்பாடே சாட்சியாக இருக்குது. ஒரு முஸ்லீம் இளைஞன் எப்படி இங்கே செயல்படணும், இங்கே வந்து ஜனநாயக அமைப்பில் ரைட்ஸ் இருக்குது, கான்ஸ்டியூஷன் நமக்கு உரிமை கொடுத்துருக்குது, அதன்படி நாம் நம்முடைய ரைட்ஸுக்காக பேசணும். இன்னைக்கு நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு முஸ்லீம் சமூகத்திலிருந்து வந்த இளைஞன் தான், நான் தவறான வழியில் போகலையே, நான் என்னுடைய ரைட்ஸுக்காக இங்கே இருந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இதுதான் ரோல் மாடல். இப்போ இதை தான் நாங்கள் இளைஞர்களுக்கு உற்பத்தி பண்ணுறோம். நான் ஒவ்வொரு தனியாக போய் பயிற்சி கொடுத்துட்டு இருக்க முடியாது. என்ன மாதிரி நீ வான்னு நான் வாழ்ந்து காட்டுறேன், எந்த இருந்து அவன் வர்றான். இங்கே இதில் என்ன பிரச்சனைனா, கோட்சே காந்தியை கொன்னதுக்காக ஒரு இந்து சமூகத்தில் இருந்து, அதுவும் ஒரு உயர் சாதி ஆதிக்க சமூகத்திலிருந்து வந்த கோட்சே வந்து காந்தியை ஒரு கொன்னு ஒரு பயங்கரவாத செயல் நிகழ்த்திட்டாருன்னு ஒட்டுமொத்த இந்துக்களும் இதுக்கு பதில் சொல்லணும். கோட்சே மாதிரி ஆட்கள் உருவாகாம இந்துக்கள் பார்த்துக்கணும்னு இந்து சமூகத்தை நோக்கி யாருக்கு கேள்வி எழுப்பல. ஒட்டுமொத்த சமூகத்திற்கு பொறுப்பு இருக்குது. இது போன்ற எண்ணம் எப்படி கோட்சேக்கு வந்ததுன்னு சொல்லி ஒட்டுமொத்த சமூகம் தான் சிந்திச்சோம். ஒரு இந்து சமூகத்தை நோக்கி அந்த ஆதிக்க கோட்சே சார்ந்த சாதியை நோக்கி யாருக்கு கேள்வி எழுப்பல. அப்போ இங்க ஒரு சில இளைஞர்கள் அப்படி தவறான அதுதான் கேக்குறேன். முஸ்லிம்கள் எப்படி தடுக்க போறீங்க, முஸ்லிம்கள் எப்படி இதுக்கு விளக்கம் சொல்ல போறீங்க, எதுக்கு முஸ்லிம் விளக்கம் சொல்லணும்னு கேக்குறேன். அவர் கேட்ட அதான் நான் கேக்குறேன். துப்பாக்கி கொடுத்து பயிற்சி கொடுக்குது இளைஞர்களுக்கு, மிகப்பெரிய பயங்கரவாத பயிற்சி கொடுக்குது, கலவர சேர பயிற்சி, கலவர சேர பயிற்சி வந்து உங்களை அப்படி என்ன விட்டாங்கன்ற 100 வருஷமா இந்த நாட்டுல முஸ்லீம் லீக் இயங்குது, 100 வருஷமா RSS இயங்குது. சொல்லவே முடியாது. யார் ஆயுத பயிற்சி கொடுக்கறாங்க, யார் அணிவகுப்பு நடத்துறாங்க? இல்ல வேண்டாம். இன்னொரு வாதம், இறுதி கருத்து, வெளிப்படையா துப்பாக்கி வச்சு பயிற்சி நடத்துறாங்க, துப்பாக்கி வைத்து அணிவகுப்பு நடத்துறாங்க. தடியை வைத்துக் கொண்டு ஒரு முஸ்லிம் லீக் பேரணி நடத்த முடியுமா? நன்றி. இல்ல நன்றி. நேரமின்மை கடந்துருச்சு, உங்களுக்கு என்னால நேரத்தை தர முடியல. இது வந்து நம்ம முதல்ல ஆரம்பித்தது வந்து ரொம்ப பொறுப்போடு தான் நம்ம அணுகணும். யாரும் இங்கு தீவிரவாதத்தை ஆதரிக்கல, யாரும் வன்முறையை ஆதரிக்கல. அந்த புள்ளியில் ஒற்றுமையாக இருந்து இந்த வாதத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன். நால்வருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய விவாதம், ரொம்ப நுட்பமாக நம்ம பேச வேண்டிய விவாதம் இருக்கிறது. இதற்குள் இருக்கக்கூடிய அரசியல் படிநிலைகள் பற்றி எல்லாம் பேசியிருக்கிறோம். அதை தாண்டி நாம் இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிராந்தியத்தில் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமைகள் வழங்கப்படுவதன் மூலம்தான் அமைதி செழிக்கும் அப்படின்ற செய்திகளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.